வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? பைபிள், குரான், பகவத்கீதை எதை எடுத்துக்கிட்டாலும் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லியிருக்கு. என்னன்னா, சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படின்னா, நம்ம ஆத்மா சந்தோஷமாக இருக்க தான் படைக்கப்பட்டிருக்கு. என்ன, நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத தான் விரும்புகிறாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். சரி, சந்தோஷமாக இருக்க என்ன செய்யலாம்? காலையில் எந்திரிச்ச உடனே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், இன்றைக்கி யாராலையும் எந்த சூழ்நிலையாலையும் நான் பாதிக்கப்பட்டு என்னோடய சந்தோஷத்தை கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல ஒரு உறுதி எடுத்துக்கணும். உறுதி எடுத்துக்கிட்டு டக்குன்னு குளித்து நேர்த்தியாக நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதாவது நல்ல புது ட்ரெஸ் இருந்தால் அழகாக போட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, புது ட்ரெஸ்ஸை பூரா மடித்து அப்படியே வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு பழைய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நல்ல நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு கண்ணாடியை பார்த்து, ஓ சூப்பராக இருக்க, இன்றைக்கி நீ எவ்வளோ சாதிக்க போகிற தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே நீங்கள் ஒரு ஷபாஷ் போட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை தொடங்க ஆரம்பிங்க. என்ன, அதுக்கப்புறம் இன்னொன்று, பொதுவாகவே இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இப்படி எதுக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. குறை சொல்ல சொல்ல உங்கள் மனசு உங்களை அறியாமல் கவலைப்பட ஆரம்பிக்கும். என்ன, கவலைப்பட்டு என்ன மிச்சவங்களையும் கவலைப்படுத்தும். அதனால் நீங்கள் குறை சொல்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை இன்னையோட இந்த நிமிஷத்தோடு ஸ்டாப் பண்ணிடுங்க. என்ன, அதுக்கப்புறம் பாராட்டுங்க. என்ன, எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். அதாவது முதல்ல உங்களுக்கே நன்றி சொல்லிக்கிங்க. உங்களோட ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உடல், என்ன உயிர், உங்கள் மனசு, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அப்புறம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி, தாய் தந்தையருக்கு நன்றி, என்ன உங்கள் மூதாதையருக்கு நன்றி, உங்கள் உடனிருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க கணவர் அல்லது மனைவிக்கு நன்றி, உங்கள் மகன், மருமகள், மகன், மகள், மருமகன், பேரப்பிள்ளைங்க, இப்படி யார் இருந்தாலும் அவங்களோட அன்புக்கு நன்றி. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு நன்றி. உங்களிடம் பணிபுரிவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. என்ன, உங்கள் நிறுவனத்தை திறம்பட நிர்வகிச்சுட்டு வர்றவங்க எல்லாருக்கும் நன்றி. இப்படி நன்றி நன்றின்னு நம்ம குடிக்கிற தண்ணிக்கு கூட என்ன எல்லாம் நன்றி தருவீங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவு உதவி மிச்சவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவு உதவி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அவங்க முக மலர்ச்சியோட தேங்க்ஸுங்க, என்ன நீங்கள் இப்படி இவ்வளோ நல்லா சொல்லுவீங்க, என்ன இந்த கருத்தை சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கல, நீங்கள் இந்த நேரத்தில் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறப்ப உங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் ஆத்மா அடைகிற சந்தோஷம். என்ன, இந்த சந்தோஷத்தை எங்கேயும் போனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எப்போ வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் மிச்சவங்களை பற்றி நல்லா நினைக்க ஆரம்பிக்கிறப்ப தான் ஆண்டவன் உங்களை பற்றி நினைப்பார். அப்போ உங்களை அறியாமையே உங்களுக்கு சந்தோஷம் அடுக்கடுக்காக அலையாக சேரும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா மிச்சவங்களை பற்றி நினச்சி பாருங்கள். என்ன, இதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கடைப்பிடிச்சி பாருங்கள், என்றைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம், முடிஞ்சால் 1 மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட பூரண சரணாகதி அடைஞ்சு அவர்கிட்ட அம்மா அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி
அவர்கிட்ட நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள், பிடிச்ச பாடல்களெல்லாம் சொல்லுங்கள், மனசார பேசுங்க, அவங்களோட அப்படியே அந்த படத்து முன்னாடி உட்காந்து இருங்க. அந்த 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 நேரம் உங்கள் ஆத்மா அடைகிற திருப்தி இருக்கே, அதை அனுபவித்து பார்த்தா தாங்க தெரியும். என்ன அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து முழுக்க முழுக்க சரணாகதி அடைஞ்சிருங்க. அதாவது ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே நம்ம கையில் இல்லை. என்ன எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதாவது நம்மளோட லைஃப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வியூயர்ஸ் தான். நம்ம லைஃப்பை வேணால் நம்ம பார்க்கலாம், நம்ம ஒரு சினிமா மாதிரி பார்க்கலாம், அவ்வளவுதான் நமக்கு அதிகாரமே தவிர நம்மளை எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லவே இல்லை. எல்லாமே இறைவன். என்ன எல்லாமே இறைவன் செயல். அவரோட செயலால் நடத்திக்கிட்டு இருக்கப்ப நம்ம முழுக்க அவரையே சரணாகதி அடைஞ்சால் அடுத்தடுத்து நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை அவர் கரெக்டாக பார்த்து நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார். அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.